கர்த்தருடைய கை குறுகி போகல, கர்த்தருடைய கை குறுகி போகல. சொல்லுங்க, ஆண்டவருடைய கரம் குறுகி போகல. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் குறுகி. அப்படின்னா அவரால் செய்ய முடியாதபடிக்கு அவருடைய கரம் என்ன ஆகல, ஒரு வரையறைக்குள்ளாக அவருடைய கரம் இல்லை. அவருடைய கரம் பலத்த கரம். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. சத்தமா சொல்லுங்க, என் தேவனாலே. அமைதியா இருக்கீங்களே, என் தேவனாலே, என் ஆண்டவராலே, என் இயேசுவாலே, என்னை சிருஷ்டித்தவராலே, என்னை படைத்தவராலே, என்னை உருவாக்கினவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே தேவனால் கூடும். சத்தமா சொல்லுங்க, எல்லாமே தேவனால் கூடும். விசுவாசத்தோடு சொல்றீங்களா? நான் சொல்றதுனால சொல்றீங்களா? விசுவாசத்தோடு சொல்லுங்க. அப்பா, உங்களால எல்லாமே முடியும் ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாமே முடியும். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அநேக நேரத்தில் நமக்குள்ள ஒரு சந்தேகம், ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார்? எனக்கு ஏன் உதவி செய்ய மாட்டேங்கிறார்? ஏன் என் வியாதியை சுகமாக மாட்டேங்கிறார்? என்னை ஏன் உயர்த்த மாட்டேங்கிறார்? என்னை ஏன் விடுதலையாக்க மாட்டேங்கிறார்? அவரை தான் நம்பி இருக்கிறேனே, அவரை நான் விசுவாசிக்கிறேனே. இருக்காத கேள்வி நிறைய பேர் மெதுவா தரையாடுறீங்க. அந்த கேள்வி நமக்கு, ஏன் ஆண்டவர் என்னுடைய இந்த கடினமான, தோல்வியான, வேதனையான, கண்ணீரான, அவமான சூழ்நிலையை மாற்ற முடியும்? எவ்வளோ ஜெபம் பண்றேனே, எவ்வளோ ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறேனே, ஆனா எனக்கு என்ன வர மாட்டேங்குது? பதில் வர மாட்டேங்குது. ஒருவேளை அவரால் செய்ய முடியாதா? இவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும் போல இருக்கு. இந்த லிமிட் தான் அவருக்கு இருக்குது போல இருக்குது. இந்த வரமுறை தான் அவருக்கு இருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் அவரால் செய்ய முடியாத போல இருக்குது. நம்ம கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல அநேக நேரங்களிலே நாம நினைக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? நினைக்கிறோமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஒரு சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க, ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கங்க. பாருங்க, ஆண்டவருடைய செவி கேட்கக்கூடாதபடிக்கு செவிடு கிடையாது. நல்ல காட்சி. ஏன்னா காதை உண்டாக்கினவர் கேளார். நமக்கு காதை கேட்கறதுக்காக யார் தான் நமக்கு உண்டாக்குனாங்க? நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய காதுகளை என்ன பண்ணார்? நமக்கு உருவாக்கி. காதுகளை கேட்பதற்காக உண்டாக்கின கடவுள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் இயேசு. நம்முடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்பதற்கு அவருடைய காது மந்தமா இருக்கிறதா, அவருடைய செவி மந்தமா இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை. கவனி. அப்ப ஏன் அவருக்கு கேட்கல? தேவனுடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே. நல்லா கவனிச்சுங்க, நம்முடைய அக்கிரமங்களே தேவன் நம்முடைய விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் கதறுதலுக்கும் கூக்குரலுக்கும் செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய செவி என்ன பண்ணது? அடைத்து கொள்கிறது. அடைத்து கொள்றோம், அப்படியே அடைச்சிடுவாங்க. நம்ம அதாவது அக்கிரமத்தோடு வாழ்கிறவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார், அடைச்சிட்டு பாருங்க. கவனிங்க, நல்லா கவனிச்சுங்க, அடைச்சிட்டு பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய கரம் குறுகி போல, அவருடைய கரத்தினால தான்
எவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் உலகத்தில் உண்டானது. நம்மை சிருஷ்டித்தார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவருடைய கரம் பலத்த கரம். இப்போ அவருடைய கரம் ஏன் எனக்கு மேன்மையை கொடுக்கல, ஆசீர்வாதத்தை கொடுக்கல, விடுதலையை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா ஏசாமி இல்லை. என்ன காரணம் தெரியுமா? உங்கள் பாவங்களே அவருக்கும் நமக்கும், நல்ல கவனிங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரித்து வைத்து விடுகிறது. பாவங்கள் இருக்கும்போது அது தேவனை நம்மையும் பிரித்து விடும். கர்த்தரோடு நம்ம என்ன பண்ணாது, சேர்க்காது. புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு நீங்க புரிஞ்சு. இப்போ பாவமான வாழ்க்கையும் அக்கிரமான வாழ்க்கையும் தான் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெறக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுது, நம்மை என்ன பண்ணுதுங்க, பிரித்து விடுகிறது. பாவம் இருக்கிற வரையிலும் உள்ளோம் ஆண்டவரோடு நம்ம சேர முடியாது. பாருங்க, ஆதியிலே தேவன் பாருங்க ஆதாம் ஏவாளோடு பகலின் குளிர்ச்சியான வேளையில அப்படியே உலாவுவார். என்றைக்கு பாவம் உள்ள வந்ததோ, திருப்பி நீங்க வேதத்தை வாசிக்கும் போது எந்த இடத்துலையும் ஆண்டவர் திரும்ப ஆதாமோடு ஏவாளோடு உலாவனதான் சொல்லலை. காரணம் என்னன்னா அந்த ஐக்கியம் அப்பொழுதே என்னாச்சுங்க, பிரிந்து போனது. காரணம் பாவம். பாவம், இந்த பாவம் உள்ள இருக்கிற வரையிலும் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற முடியாது. நல்ல கவனிங்க ப்ளீஸ். அக்கிரமம் உள்ள இருக்கிற வரையிலும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, பலன் அடைய முடியாது, சுகம் அடைய முடியாது, வெற்றி அடைய முடியாது. எந்த நன்மை எந்த ஆசீர்வாதமும் வராது. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்கிறது. இந்த பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காகத்தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன பண்ணாராம், பாவமாக்கினாராம். தயவுசெய்து ஒரு நிமிஷம் கவனிங்க, பைபிள் புரட்டாதீங்க, ஒரு நிமிஷம். பாவமே அறியாத நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, ப்ளீஸ் தம்பிங்க கவனிங்க, எல்லாம் கவனிச்சுங்க, கவனி கேட்டு நல்லா உணரணும். நாம் பாவமே அறியாத ஒரு தெய்வம், பாவம்னா என்னவே தெரியாது அந்த தெய்வத்திற்கு, நம்முடைய தெய்வத்திற்கு, நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு பாவனா என்னன்னே தெரியாது. ஆனா பாவமே தெரியாத, பாவமே அறியாத அவரை நமக்காக என்ன பண்ணாரா, என்ன சொல்லுங்க, பாவமாக்கினார். அப்படின்னா முழு பாவத்தையும், நம்ம மீது இருந்த முழு பாவத்தையும் அவர் என்ன பண்ணாரு, தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தினார். நம்மை பரிசுத்தப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. ஏன் இந்த சுத்திகரிப்பை ஆண்டவர் உண்டு பண்ணினார்? ஏன் இந்த பரிசுத்தமான வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பாவத்து நிமித்தம் பிரிவினையா இருக்கிறோம்ல, தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாதபடிக்கு, உறவில்லாதபடிக்கு. அந்த உறவில்லைன்னு சொன்னா எந்த நன்மையும் என் பிள்ளைகளால் பெற்று அனுபவிக்க முடியாது, எந்த ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க முடியாது. பிரிவினையா இருக்கிற அந்த நடு சுவரை அவர் தகர்த்தார். ஹல்லேலூயா. பாவம் என்கிற நடு சுவற்றை என்ன பிரித்து வைத்த இந்த பாவத்தை அவர் தகர்த்து நமக்காக பாவமாக்கப்பட்டு அவரோடு கூட தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் இணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ மீண்டும் நம்ம பாவம் செய்யலாமா? நம்ம வாழ்ந்த பாவமான வாழ்க்கையினால தான் நம்ம சாபமாக்கப்பட்டு இருந்தோம். நம்ம வாழ்ந்த பாவமான வாழ்க்கையினால தான் நாம் பலவீனப்பட்டு இருந்தோம். நம்ம வாழ்ந்த பாவமான வாழ்க்கையினால் தான் இருளின் அதிகாரத்தினாலே நாம் என்ன பண்ணோம், கட்டப்பட்டிருந்தோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நாம் வாழ்ந்த பாவமான வாழ்க்கை நிமித்தம் தான் நமக்கு தோல்வி, பலவீனம், வியாதி, கண்ணீர், அவமானம், இழப்பு, மரணம், தற்கொலை, விபத்து, ஆபத்து எல்லாமே வந்தது. அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து.
எனக்காக பாவமானார், எனக்காக பாவமாக்கினார். நான் பரிசுத்தமான வாழ்வை பெற்று மீண்டும் அவரோடு கூட நான் இணைந்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தானே கர்த்தர் இப்படிப்பட்ட மேன்மையான அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் தன்னை பாவமாக்கினதினாலே உங்களுக்கும் எனக்கும் அது கிடைத்தது. அல்லேலூயா. இங்க நான் இங்க நிக்கிறேன்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த கிருபை எனக்கு கிடைத்தபடியினால்தான், பாவ மன்னிப்பாகி மீட்பின் கிருபை எனக்கு கிடைத்தபடியினால்தான், அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதம் தான் அவருடைய கிருபை எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. எனக்கு பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்கு காரணம் அவர் எனக்காக பாவமானதுனால்தான். அதனால்தான் எனக்கு இந்த கிருபை, அதனால்தான் இந்த எனக்கு பலன், அதனால்தான் எனக்கு இந்த சுகம், அதனால்தான் எனக்கு நன்மை, அதனால்தான் அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், அதனால்தான் சத்தமா வரமாட்டுக்குது, அவரால் தான் வெற்றி, அதனால்தான் எல்லாமே. இல்லைன்னு சொன்னா இங்க நான் நின்றுட்டு இருக்க முடியாது, நான் தேவ கிருபையை பெற்றிருக்க முடியாது, தேவனுடைய பாதுகாப்பை பெற்றிருக்க முடியாது, தேவனுடைய சுகத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஸ்டில் இன்னைக்கும் உங்க பலவீனத்தில் இருக்கீங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கும் உங்க சாபத்தில் இருக்கீங்கன்னு சொன்னா ஆண்டவராக இயேசு இல்லை. இன்றைக்கும் உங்களுடைய பாடுகளிலே நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் உங்களுடைய சாபங்களினாலே நீங்க கட்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, இன்னைக்கும் உங்க வியாதியில பலவீனப்படுகிறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கும் அவமானமும் கண்ணீரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு பர்சன் கூட காரணம் கிடையாது. சத்தம் வர மாட்டேங்குது. என்ன தெரியுமா காரணம்? அவருடைய கரம் எப்பவுமே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு குறுகி போகிறதில்ல, நமக்கு கிருபையை கொடுக்கறதுக்கு குறுகி போகிறதில்ல, நம்ம பாதுகாக்கிறதுக்கு குறுகி போகிறதில்ல, நம்மை உயர்த்துவதற்கு குறுகி போகிறதில்ல. இங்க கவனிங்க, ப்ளீஸ் இங்க கவனிங்க. அப்போ என்ன காரணம்? உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு வேண்டாத பிரிவில்லாத காரியங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை, நான் ஏன் விடுதலையாக்கப்படலை, நான் ஏன் பலன் அடையலை, நான் ஏன் சுகமடையலை, நான் ஏன் உயர்த்தப்படலை, ஏன் என் கண்ணீர் மாறலை, ஏன் அவமானம் மாறலை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒன்று தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் இருக்கிறது. அதுதான் என்னையும் தேவனையும் பிரித்து கொண்டு இருக்கிறது. அதுதான் என் விண்ணப்பத்தையும் என் சத்தத்தையும் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவியை அடைத்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு இதை உணர்ந்து தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. இப்படியே உட்காந்துட்டு இருக்காதீங்க, இப்படியே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, ஏதோ கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டுலாம் போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து, ஏன் எனக்குள்ளே உயர்வு இல்லை, ஏன் மகிமை இல்லை, ஏன் மேன்மை இல்லை, ஏன் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குன்னா ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, அதெல்லாம் ஆசீர்வாதம். சகீவ் என்கிற மனிதன் ஐஸ்வர்யவானவன், ஆயக்காரனுக்கு தலைவன். ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லை தெரியுமா? ரட்சிப்பு. அதனால தான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? இன்னும் உனக்கு நான் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரா? இன்னும் நீ ஐஸ்வர்யவான் ஆக போகிறேன்னு சொன்னாரா? இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு, நிறைய ஆயக்காரர்களுக்கு உன்னை தலைவனாக்க போகிறேன்னு சொன்னா? இல்லை, இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விடுதலை, பாவம், சாபம், பலவீனம், நரகம் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை. நல்லா கவனம். இன்னைக்கு சபைக்கு வர்றதுக்கு சில காரணம் தெரியுமா? படிப்பு வேணும், வேலை வேணும், கல்யாணம் நடக்கணும், வீடு கட்டணும், கடன் பிரச்சனை மாறணும், தலைவலி மாறணும், உடம்பு வலி மாறணும், இப்படி மாறணும். இப்படி பாருங்க, இதெல்லாம் தானாவே ஆண்டவர் நமக்கு கொடுத்துடுவார். தானாவே ஆண்டவர் நமக்கு கொடுத்துடுவார். ஒன்று உள்ள வரும்போது இதெல்லாம் மாறிடும். நிறைவான தேவனாகிய கர்த்தர் இயேசு உங்க வாழ்க்கையில வரும்போது குறைவுகள் எல்லாம் என்ன ஆயிடும்? ஒழிந்து போகும். கவனிங்கம்மா, இங்க ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உணர்ந்து ஆராதிக்கிறவர்களாய், உணர்ந்து தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களா நீங்க மாறணும். அதுதான் நல்லது. இப்படி உட்காந்துடாதீங்க, இப்படியே போயிடாதீங்க. இன்னும் 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க நிலைமை மாறல, அப்படியே இருக்குது. அந்த நிலை, எந்த நிலையில் அவர்களை பார்த்தனோ அதே நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட மாத்திரம் கேள்வி, ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல?
நான் ஜபிக்கிறேனே, நான் துதிக்கிறேனே, என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. இப்போ புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில் இருக்கிறது. அதுதான் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்கி வைத்திருக்கிறது. அதனால் தான் உங்க விண்ணப்பமும் கூக்குரலும் சத்தம் தேவனுடைய காதுகளிலே சேரலை. அது அப்படியே என்ன பண்ணிருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? தேவனுடைய காதுகளை அடைக்கும்படியாய் மாறி போனது. அல்லேலூயா. சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இன்னொரு முறை வாசி. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நல்லா கவனிங்க. என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா, நல்லா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா, சத்தமா சொல்லுங்க, அக்கிரம சிந்தை. கடவுள் என்ன, ஏசாமி என்ன பண்ண மாட்டார்? நமக்கு செவி கொடுக்க மாட்டார். சத்தமா ஆமென். புலம்பல் 3:8. புலம்பல் 3:8. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். நல்லா கவனிங்க. நான் எப்படி கூப்பிடுறேன் ஆண்டவரை? ப்ளீஸ் தயவுசெய்து லிசன் பண்ணுங்க. இல்லை கேளுங்கல்ல. நான் சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடுறேன், ஆனால் கூட ஆண்டவர் என்ன பண்ணல? என் ஜபத்துக்கு என்ன பண்ணாராம்? வழியை அடைத்து போட்டாராம். அந்த ஜபம் போகாதபடி அந்த வழியை என்ன பண்ண அடைத்து போட்டார். காரணம் நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவருக்கு எதுவும் என் வாழ்க்கையில் பிரியம் இல்லை, எதுவும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் விரும்புகிற காரியம் இல்லை, ஆண்டவர் அருவருக்கிற காரியம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால தான் என் ஜபத்துக்கு பதில். அப்படியே நீங்க போயிட்டீங்கன்னா என்ன வந்துடுங்க? நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கலன்னா, ஆண்டவரோடு நீங்க சேரலைன்னா, அதே பலவீனத்தோடுவே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும். ரட்சிப்பு பூரணப்படாமையே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த உலகத்தை கடந்து போயிடும். புரிஞ்சுக்குங்க. பாவ மன்னிப்பு இல்லாமையே பலவீனத்தோடுவே இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடும். நமக்கு நித்திய ஜீவனிலே பங்கு இருக்காது. தேவைப்படும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அந்தஸ்தை இழந்து போவோம், அந்த மகிமை இழந்து போவோம். அவருடைய கிரியைகளை அனுபவித்து நம்மளால் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பான. நல்ல கவனிங்க ப்ளீஸ். துன்மார்க்கனுடைய பலி எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? பாவத்தோடு இருக்கிறவங்களுடைய ஆராதனையை கர்த்தர் எப்படி தெரியுமா பார்ப்பாரு? அருவருப்பா பார்ப்பாராம். கவனிங்க ப்ளீஸ், எல்லாம் கவனிங்க. துன்மார்க்கனுடைய பலி ஆண்டவர் எப்படி இருப்பாராம்? அருவருப்பா பார்ப்பார். 15:29 வாசிங்க. அதே நீதிமொழிகள். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கு. பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. நான் சொன்னேன்ல, இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு குற்றப்படுத்துறதுக்காக அல்ல. தேவனுடைய வார்த்தை எப்பவுமே நம்மளை குற்றப்படுத்தாது. நம்மை நாம் மனம் திரும்புவதற்காக அதை நம்ம ஏவுகிறது, நம்ம அவரோடு கிட்டி சேரும்படியாக நம்மை உணர்த்துகிறது. புரிஞ்சுங்களா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் யாருக்கு தூரமா இருக்காரு சொல்லுங்க. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க ஏன் எனக்கு ஆண்டவர் தூரமா இருக்கிறார், ஏன் எனக்கு ஆண்டவர் தூரமா இருக்கிறார். ஏன்னா சொல்லுங்க, ஏன் தூரமா இருக்காரு? உள்ள ஆண்டவருக்கு ஏதோ ஒண்ணு பிடிக்கல, ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இருக்குது, ஏதோ ஆண்டவர் வெறுக்கிற காரியம் வாழ்க்கையில் இருக்கு. இங்க கவனிங்கம்மா. அதே போல சங்கீதம் 34:15 வாசிங்க. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு கவனிங்க. பாருல எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ உண்மை பேசுறார் பாருங்க. கர்த்தருடைய கண்கள் யார் மேலதான் நோக்கமா இருக்கு பாருங்க. சொல்லுங்க, பரிசுத்தவான்கள். இப்போ நீங்க அதை உணர்ந்திருப்பீங்களே, ஏன் கண் என் ஆண்டவர் மேல, என் தேவனுடைய கண்கள் ஏன் என் மேல இல்ல? நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண்கள் எப்பவுமே இருக்கும். அவங்க கூப்பிடுறதுக்கு எப்பொழுதுமே
அவங்க கூப்பிடுறதுக்கு எப்பவுமே ஆண்டவருடைய செவிகள் வந்து அட்டென்டிவா இருக்கும், எப்பவுமே கேட்கறதுக்கு ரெடியா இருக்குமா, எப்பவுமே கேட்கறது. எவ்வளவு உண்மை தெரியுமா அதெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 9:31. யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன் ஹியர். பாவிகளுக்கு தேவன் செவி கொடு. சத்தமா சொல்லுங்க, பாவிகளுக்கு தேவன், இன்னும் சத்தமா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. பாவத்தோடு வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் எந்த விண்ணப்பத்துக்கும் என்ன வேண்டுதலுக்கும் பதில் கொடுப்பதில்லை. சத்தமா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணலாம், பாட்டு பண்ணலாம், ஆராதிக்கலாம், ஊழியம் பண்ணலாம், காணிக்கை கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் உள்ள என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க, உள்ள என்ன இருக்கக்கூடாது? பாவம். தேவன் விரும்புகிற காரியங்கள் மாத்திரம்தான் இருக்கணும். தேவன் வெறுக்கிற காரியங்கள் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது. சத்தமா சொல்லுங்க, ஆமென். தேவன் அருவருக்கிற காரியங்கள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. கர்த்தருடைய கரம் நமக்கு குறுகி போகல. அவர் வல்லமையான தேவன், மகிமையான காரியங்களை செய்கிற கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20 1 வசனத்திலிருந்து 3 வசனத்தை வரலாம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 20. அப்பொழுது அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பிரைஸ் தி லார்ட். இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. எசேக்கியா ராஜா, அவனுக்கு வியாதி. அந்த வியாதி என்னன்னா, அந்த வியாதி வந்தாச்சு. இப்போ அவன் என்ன பண்ண போறான்? சாவ போறான். ஏன்னா அந்த வியாதி அப்படிப்பட்ட கொடூரமான வியாதி. அந்த வியாதியிலிருந்து அவன் என்ன பண்ண முடியாது? பிழைக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, போய் சொல்லு, அவன் என்ன ஆயிடுவான்? செத்து போயிடுவான். அவன் செத்து. பாருங்க, அவ்வளவுதான். உடனே இந்த எசேக்கியா ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணார் சொல்லுங்க, பாருங்க. ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் முன்பா எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? எப்படி வாழ்ந்தேன்? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருந்தேன்? எப்படி இருந்தேன்? உண்மையும் மன உத்தமும் உம்முடைய பார்வைக்கு நலம். என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ப்ளீஸ். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரியல சொல்லுங்க. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன், உமக்கு பிரியமானபடி வாழ்ந்தேன், நீர் விரும்புகிறபடி வாழ்ந்தேன், உம்முடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவனா வாழ்ந்தேன்? நானே நலமானவனாய் வாழ்ந்தேன். சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பாருங்க, அவருடைய சத்தம் வேதாகமத்தில் எனக்கு ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுலயும் ஒரு ஆச்சரியம். இங்க அந்த ஏசாயா 20 அதிகாரத்தில் 4வது வசனம், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே. நல்ல கவனி ப்ளீஸ், நல்ல கவனிங்க. இப்போ அவருடைய அரண்மனை இருக்கும் பொழுது அந்த பாதி தூரம் போறதுக்குள்ளவே, சத்தமா கவனிங்க, இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த பாதி முற்றத்தை, அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆண்டவர் அதை நமக்கு உணர்த்துறாரு. எவ்வளவு சீக்கிரமா தேவனுடைய பதிலும் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய விடுதலையும் எவ்வளவு சீக்கிரமா வருது பாருங்க. அந்த பாதி முற்றத்தை தாண்டதுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, என்ன பண்ணணும் தெரியுமா?
நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். 5வது வசனம் 6வது வசனம். எவ்வளவு சீக்கிரம் பதில் பாத்தீங்களா? எவ்வளவு சீக்கிரம் பதில். அந்த மரண படுக்கையே ஆண்டவர் மாற்றி போட்டார். அந்த மரண படுக்கையை ஆண்டவர் மாற்றி போட்டார். யாரால முடியாது, யாரால முடியாது. மருந்து, இந்த ராஜா வந்து அவன் மருந்து, எவ்வளோ வைத்தியர்களை பார்த்துருக்க முடியும், எவ்வளோ மருந்துகளை பார்த்துருக்க முடியும். ஆனால் அந்த மரணத்துக்கு எதுவான வியாதியை யாராலும் என்ன பண்ண முடியாது, முடியாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ப்ளீஸ் நல்லா கவனிங்க. தேவனாலே உங்களை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு கிடையாது. தேவனால் உங்களை உயர்த்த முடியாதுன்னு, அவரால் முடியாதுன்னு ஒரு காரியம் அவர் கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் பலவீனத்தை மாற்றுறதுக்கு அவரிடத்துல பலன் இல்லைன்னு நினச்சி கொள்ளாதீங்க. உங்களை சுகமாக்குறதுக்கு அவரால் முடியாதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. உங்க சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களை மேன்மையாய் உயர்த்துவதற்கு அவரால் முடியாதுன்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. அவரால் முடியும், 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 முடியும். ஆனா ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சொல்லுங்க. ஏன் தெரியுமா? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. சும்மா உட்காந்துட்டு சிஸ்டர், கர்த்தர் பொய் கிடையாது, ஆண்டவர் பொய் கிடையாது. இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அவரே மெய்யான தேவனா இருக்கிறாரு. உங்களை பார்த்து தான் மற்றவங்க ஏசாமி யாருன்னு வந்து புரிஞ்சு கொள்ள முன்னோம். நீங்க தான் ஆண்டவரை வெளிப்படுத்த முடியும். நீங்களும் நானும் தான் தேவனாகிய கர்த்தர் இயேசுவை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்தணும் தெரியுமா? நம்முடைய பரிசுத்தத்தின் மூலமாய், நம்முடைய ஆசீர்வாதத்தின் மூலமாய், நமக்கு கிடைக்கிற கிருபையின் மூலமாய், நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பு மூலமாய், நமக்கு கிடைக்கிற சுகத்தின் மூலமாய், நமக்கு கிடைக்கிற வெற்றியின் மூலமாய், நமக்கு கிடைக்கிற மேன்மை மூலமாய் என் ஆண்டவர் இயேசுவே உண்மையானவர் என்று சொல்லி வேற ஒருத்தர் வந்து சொல்ல போறதில்லை. இன்னைக்கு பாருங்க, உங்கள் நிமித்தம் தான் ஏசாமி இன்னைக்கும் சொல்றேன் தூஷிக்கப்படுகிறார். ஏசாமி இல்லைன்னு சொல்லி மறுதலிக்கிறது யாரால் தெரியுமா? உங்களால் தான். காரணம், நீங்க விடுதலை இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, கிருபை இல்லாம, குறைவோடு, பலவீனத்தோடு, பாவத்தோடு வாழ்கிறதுனால தான் இயேசு இல்லை என்கிறது ஒரு தீர்மானமாய் மக்கள் பார்த்து வேதனைப்படுறாங்க. இதெல்லாம் மாறணும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் மாறணும். சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் மாறணும். நீங்க அது உங்க இஷ்டம். ஆண்டவரினுடைய தேவன் பேசுகிற வார்த்தையை நான் பேசுவேன். ஏன் மாறல? 10 வருஷமாதே, 15 வருஷமாதே, ஏன் மாறல? உங்களை பார்க்கும்போது இயேசு இருக்கிறார். ஆண்டவர் உண்மைன்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டாமா? காரணம் என்ன? ஏன் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை? தேவன் ஏன் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கல? வேற யாரும் இல்லை, பிசாசெல்லாம் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காருங்க, போய் உட்கார்ந்து அழுங்க. ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாய் இல்லாததற்கு இந்த பாவமே தான் காரணம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் வேதனைப்படுகிறதுக்கு ஆண்டவரே, என்னுடைய உமக்கு விருப்பமில்லாத காரியம் தான் ஆண்டவரே. போனோம், போய் உட்காரணும். ஆண்டவர் மேல கொலை சொல்லி, ஊழியக்காரனை குறை சொல்லி, சபையெல்லாம் குறை சொல்ற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து உட்காரணும். ஏன் 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 ஆண்டவர் உணர்த்தும்படியாய், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற இந்த பாவம் தெரியும், நல்லாவே தெரியும். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? நீங்க என்ன தேவனுக்கு எப்படிப்பட்ட விரும்பாத காரியத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யறீங்கன்னு சொல்லி உங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மனுஷன், என்னால் முகத்தை வண்டி தான் பார்க்க முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தெரியும் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்க, ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியாத இருக்கீங்க. அன்றைக்கு எசேக்கியா ராஜா பாருங்க, எவ்வளவு நேரத்துல அந்த மரணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்சம் காலத்தில் எத்தனை நாள் எத்தனை தெரியாது செத்து போயிடுவோம், அவ்வளோதான். அதுதான் அந்த வியாதியினுடைய முடிவு. அதுதான் அந்த வியாதியினுடைய முடிவு. ஆனால் ஆண்டவர் அந்த வியாதியை அப்படியே குணமாக்கி அந்த கண்ணீரை கண்டு
அவனை குணமாக்கி விண்ணப்பத்தை கேட்டு அழகா சுகமாக்கி 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து மேன்மைப்படுத்தினார். ஏன் தெரியுமா? அவர் ஒரு ஜெபத்தை பண்ணார். என்ன ஆண்டவரே, நான் உன் பார்வைக்கு எப்படி தெரியுமா அந்த நலமானதை செய்தேன் ஆண்டவரே, நலமானதை செய்தேன், உத்தமமாய் நடந்தேன் ஆண்டவரே. என்னைக்கு சபைக்குள்ள வந்தோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம்ம இருக்கிறோம். ஒரு மாற்றம் இல்லை, பேச்சில் மாற்றம் இல்லை, குணத்தில் மாற்றம் இல்லை, பார்வையில் மாற்றம் இல்லை, இருதயத்தில் மாற்றம் இல்லை, எதுலேயும் மாற்றம் இல்லை, அப்படியே இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எல்லாமே மாறி இருக்கணும், எல்லாமே மாறணும், எல்லாமே மாறணும். மாறாத வரையிலும் உள்ள பாவம் இருக்குது, தேவன் விரும்பாத காரியம் இருக்குன்னு சொல்லி தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு மனம் திரும்பி ஆகணும். காலம் ரொம்ப சீக்கிரமா கடந்து போயிட்டு இருக்குது. மனம் திரும்பலன்னு வச்சுங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே பலவீனம், அதே பாடு, அதே போராட்டம், அதே வியாதி. ஏசாமியால பாருங்க எவ்வளவு சீக்கிரம் பாதி முற்றத்தை விட்டு போல அதுக்குள்ளேயே ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் போயிடு. எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் பதிலை கொடுத்து பிழைக்க பண்ணின நல்ல தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக ஒரு மன உத்தமமான வாழ்க்கை வாழ நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையில் ஒன்று கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னை பூரணமா என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, என்னையே நான் அருவருக்கிறேன் ஆண்டவரே. சொல்லி பாருங்க. அப்படியே கடினப்பட்டு வாழ்ந்துட்டு போறது விடு அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பிரயோஜனமில்லாத வாழ்க்கை, பயனில்லாத வாழ்க்கை, பலனில்லாத வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்தாத வாழ்க்கை, தேவனை தூஷிக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல் பார்த்தோரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரே. நல்ல கரங்களை தட்டி. அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாமா? அவர் நடத்தும் செயல்கள் வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் நேசிக்கவும் இயேசுவை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு ஒரு ஆசை, வாஞ்ச, விருப்பம், இனி நானும் தேவனும் எந்த விதத்திலும் பிரிந்திருக்க கூடாது. அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் மனம் திரும்புதல். எந்த விதத்திலும் ஆண்டவரை எதிர்த்து நான் வாழ மாட்டேன். என் சத்தத்தை கேட்கறதுக்கு எப்பவுமே என் அப்பாவுடைய காதுகள் திறந்தே இருக்கணும். ராஜா, அப்பா, என் தகப்பனே, என் டாடி, எப்போ நான் கூப்பிட்டாலும் ஷஹர் மராத் யாக்கிறதுனா என் அப்பா காதுகள் என்ன பண்ணும்? சொல்லு மகளே, சொல்லு மகனேன்னு சொல்லி எப்பவுமே என்ன திறந்திருக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாசிக்கலாம். நெகேமியா 9வது அதிகாரம் 36வது வசனம். நெகேமியா 9:36. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம்.
இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த நெகேமியா வாழ்ந்த காலம் ப்ளீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே கவனிங்க, நீங்கள் புரிஞ்சுக்கங்க. பைபிளில் வீட்டில் போய் வாசிங்க. பைபிளில் வீட்டில் வாசிக்கணும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை கேட்க. நெகேமியா வாழ்ந்த காலம் என்ன காலம்னா, எந்த இடம் எந்த காலம்னா, அவர் வாழ்ந்த இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசம். இப்போ எப்படி இருக்குன்னா, ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. தேவன் ஆசீர்வதித்த தேசம் அது. சிஸ்டர், தேவன் ஆசீர்வதித்த தேசம் அது. சிங்காரமான தேசம், வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் அவ்வளோ மேன்மையான ஒரு தேசம். அந்த தேசத்தில் நெகேமியா இப்போ இருக்கிறாரு. அந்த தேசம் முழுவதுமாய் பாழாக்கப்பட்டது. ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, ஆசாரியன் இல்லை, ராஜாக்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த நெகேமியா 70 வருஷம் இந்த தேசம் பாழாக இருந்தது. மக்கள் எல்லாம் பாபிலோன் தேசத்தில் கல்தியா ராஜ்யத்தில் சிறைப்பட்டு போனார். தேவனுடைய ஜனமெல்லாம் அந்த எல்லா தேசத்திலும் சிதறடிக்கப்பட்டது. அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. பிள்ளைகளை இழந்து, தாயை இழந்து, தகப்பனை இழந்து, விதவைகளாக, பிள்ளையற்றவர்களாக, அனாதைகளாக அவருடைய பாவத்தினாலே இப்படிப்பட்ட கொடுமையை அனுபவிக்கிறாங்க. திரும்ப அந்த தேசத்துக்கு வந்து அந்த நெகேமியா சொல்கிறாரு, ஐயா, பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் ஷஹார் மராத் யாத்துர தூனாமாக நல்லா கவனி. பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்கள் கொடுத்த இந்த தேசத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அடிமையாக இருக்கோம். எங்கள் பாவத்தினாலே. நல்ல கவனி ப்ளீஸ். நம்முடைய வருமானம், நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய பலன், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய கிருபை எல்லாமே பாவத்து நிமித்தம் கடந்து போகிறதா. அவர் சொல்றார், நாங்கள் இக்கட்டிலே அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளையே, பாவம் இருக்க 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 பாவம் இருக்க இருக்க உங்களை குறைவு பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் பலனே அடைய முடியாது. கவனிக்கிறீங்களா? ஆமென். போய் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். சத்தமா சத்தமா பாருங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9, 10. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாங்களா? எடுத்துங்க, வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நான் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, நல்லா கவனிங்க, இங்க கர்த்தர் சொல்றாரு, எல்லா அநியாயத்தையும் சொல்லுங்க. வேகமா போகக்கூடாது. வசனத்தை பார்க்க தேவன் எல்லா உடனே நீக்கி அப்படின்னு போயிடாது. எல்லா அநியாயத்தையும் சொல்லுங்க. அதுல ஒன்றும் ஆண்டவர் வச்சிருதுல எல்லாத்தையும் நீக்கிறாராம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். கரங்க எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? ஆமென். ஸ்தோத்திரமான்ற எல்லா சொல்லுங்க, எல்லா அநியாயத்தையும். அம்மா இங்க கவனிங்க, சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து அறிக்கை பண்ணு. எல்லா அநியாயத்தையும், எல்லா அநியாயத்தையும் எப்ப நீக்குவாரு? எப்ப நீக்குவாரு? எப்ப நீக்குவாரு? எப்ப நம்ம சுத்திகரித்துக்கு அவர் வல்லவராக்குனா பாவங்களை அறிக்கை பண்ண. ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, நான் பரிசுத்தமா தான் வாழணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலப்பா. நான் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் வாழணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல ஆண்டவரே.
பிரியமானதான் வாழணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. கெஞ்சணும், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கெஞ்சணும். இருந்துட்டு போது சொல்லாதீங்க, கெஞ்சுங்க. ஏன்னா அதுதான் உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற நச்சு வேறா இருக்குது. கெஞ்சின ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சணும். பாவங்களை மன்னியும் ஆண்டவர். சாதாரண விஷயமா அது? எப்படி தெரியுமா பாவம் மன்னிப்பு கேட்குறது? பாவத்தை மன்னியும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன பரமண்டல ஜபத்தை பண்ணுறோம். எங்கள் பாவங்களே எங்களுக்கு மன்னியும். உணர்வே இல்லாத ஒரு ஜபத்தை நம்ம பண்ணோம். பாவம் அறிக்கை பண்ணி பாவம் மன்னிப்பு கேட்கும்போது உள்ளம் உழையணும். சும்மாலாம் ஆண்டவரே, இந்த பாவம் தான் ஆண்டவரே, நீர் வருவெறுத்த இந்த காரியம் தான் ஆண்டவரே, இவ்வளோ பெரிய வேதனையும் அவமானத்தையும் பலவீனத்தையும் வியாதியும் கண்ணீரையும் இதை மாற்றணும். உம்முடைய இரத்தத்தினால தானே எனக்கு அப்படிப்பட்ட மேன்மை கிடைக்க போகிறது. என்னுடைய பாவங்கள் நிமித்தம் தானே நீ நெருக்கப்பட்டீர், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் தானே நீ காயப்பட்டீர். தேவனே எனக்கு உதவி. ஒரு மனுஷன் இப்படி ஜெபம் பண்ணான், உங்களை மாதிரிலாம் அவன் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா நீங்களாம் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க விடுதலை ஆக்கப்பட்டிருப்பீங்க. வாசிக்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். லூக்கா 18, 13, 14. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். போதுங்க. இங்கே நம்ம ஆராதனை பண்ணும்போது பார்க்குறேன், ஜபம் பண்ணும்போது பார்க்குறேன், நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வே இல்லாமல் கோட்டுவா விட்டுட்டு எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு, சரிங்களா, இப்படி பண்ணு அந்த இதெல்லாம் உணர்வே நமக்கெல்லாம் இல்லை. எங்கே உட்காரோம், எங்கே போகிறோம், அப்படிலாம் இல்லை. பாருங்கள், இந்த மனுஷன் எப்படி தெரியுமா ஜபம் பண்ணுறானா? பாருங்கள், அவன் என்ன பண்ணானா, தன் கண்களை என்ன பண்ணல, ப்ளீஸ் நல்லா கவனிங்க, வானத்துக்கு நேரம் எடுக்க துணியில. கடவுளாயிற்று, கடவுள் வானத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுக்க துணியாம என்ன பண்றானா, நல்லா கவனிங்க, தன் மார்பில் நான் கூட இத்தனை வருஷம் இங்க பார்த்துருக்கிறேன், ஒரே ஒருத்தர் கூட அடிச்சு அழுது என் பாவங்களை மன்னியும் சொல்ற ஒருத்தரை கூட இதுவரை நான் பார்த்ததில்லை. ஒருத்தரோட கண்ணீர் விட்டு கதறி, ஐயா என் பாவத்தை எனக்கு மன்னியும் சொல்லி அந்த உணர்வே கிடையாது. நல்லா கவனிங்க, தான் மார்பிள் அடிச்சுட்டானா, அப்படிப்பட்ட பாவம் மன்னிப்பு கேட்டா தான், அப்படிப்பட்ட ஜபத்தோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா பாவம் மன்னிக்கப்படும். இன்னைக்கு எத்தனை பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்? மன்னிக்கப்படாதனால தான் இந்த பிரச்சனையே, மன்னிக்கப்படாதனால தான் இந்த வேதனை, மன்னிக்கப்படாதனால தான் இந்த பலவீனம், மன்னிக்கப்படாதனால தான் இந்த பாடு. சொல்ற பாருங்க, இதுதான் விஷயம். மார்பிள் அடிச்சு அழுதானா, என் பாவத்தை மனின். நல்லா மார்பிளை அடிச்சு அழுது என்ன பண்ணானா, சரிங்களா, இன்னொன்னு கேட்டானா, தேவனே, கவனிங்க, நல்லா கவனி, என்ன கேட்டான்? தேவனே, நல்லா சொல்லுங்க, தேவனே, 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 பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். கவனிங்க, சபம் உடனே இம்மீடியட்டா அவன் அங்கேருந்து இந்த ஆலயத்தை விட்டு போயிட்டான். இப்படி போகும்போது 7 நாள் ஆயிருக்கும், 2 நாள் ஆயிருக்குமா, 3 நாள் ஆயிருக்கும், 1 வாரம் ஆயிருக்கும், 1 வருஷம் ஆயிருக்குமா, ஆலயத்தை விட்டு கடந்து போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம், இல்லை 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்குள் நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனான். இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் சொல்லி நம்ம நீதிமானாக்கப்படாமல் இன்னும் அந்த ஸ்டில் அந்த பாவத்தில் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? பாவங்கள் அறிக்கை செய்யறதுல. ஆண்டவரிடத்துல அறிக்கை செஞ்சு பாருங்க, அழுது பாருங்க, எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்க ஒவ்வொருவரையும் வந்து சேரும். அழுது ஜெபம் பண்ணணும். பாவத்தின் கொடூரம் அந்த தேவனுடைய சமூகத்தில் போயிடணும். பைபிள் தெரியும், வசனம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் தயவு செய்து நினைக்காதீங்க, போயிடணும். இன்னும் என் வாழ்க்கையில குறைவுகளுக்கு, வேதனைகளுக்கு, துன்பங்களுக்கு காரணம் தேவன் விரும்பாத காரியம் இருதயத்தில் இருக்கிறது. போய் அழுங்க, தேவனை பார்த்து அழுங்க, மார்பில் அடித்து கொண்டு அழுங்க, தேவனே என்மேல் கிருபையாக அழுங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் என்னென்ன நினச்சிங்க, இந்த பரிசுத்தமான இடத்துல இருந்து நான் பேசுகிறேன், எனக்கெல்லாம் இந்த இடத்துல வர்றதுக்கெல்லாம் தகுதியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் என் கண்கள்
ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சிந்தி கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிருந்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நான் அழாமல் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் தேவனை உணராமல் இருக்க மாட்டேன். இந்த இப்படிப்பட்ட பாக்கியத்தை காரணம் என் பாவத்தை மன்னித்தது ஆண்டவரே. ஒருவேளை என் பாவங்க என் கூடவே இருந்திருக்குன்னு சொன்னால், ஆண்டவரே, இந்த உலகத்தில் உண்மை அறியாம பரிசுத்தத்தை பெறாம நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமா போயிருப்பேனே ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நீங்க என்ன நினைச்சீங்க? ஆலயத்துக்குள்ள வரும்போதே அந்த என் கண்கள் கலங்கிடும். இந்த பரிசுத்தமான இடத்துக்கு மேலே ஏறும் போதே என் கண்கள் கலங்கிடும். எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் என் கண்கள் இவ்வளோ பெரிய கிருபப்பா எனக்கு, இவ்வளோ பெரிய கிருபப்பா எனக்கு, இவ்வளோ பெரிய கிருபப்பா எனக்கு. ஆண்டவரே, கிருபையா என் பாவத்தை மன்னிச்சிரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த வாழ்வாண்டவரே, நீர் கொடுத்த வாழ்வாண்டவரே, நீர் கொடுத்த வாழ்வாண்டவரே. என் பாவம் மன்னிக்கப்படாதபடி எனக்கு இப்படிப்பட்ட ஒரே தெய்வம் இயேசு இல்லை என்று சொல்லி இருக்கேன். என் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்காது ஆண்டவரே. உண்மை தெய்வமாகி இயேசுவே, நான் உண்மை அறியலன்னு சொன்னா, நீர் கொடுக்கிற இந்த பாவ மன்னிப்பாகி மீட்பை என் வாழ்க்கையில் நான் பெற்றில்லை என்று சொன்னால் நான் வாழ்ந்திருக்க முடியாது. உமக்கு நன்றி ஆண்டவரன் சொல்லி எப்பொழுதெல்லாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் தவறாது என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்ட வாழ்வு, அவர் கொடுத்த பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை காத்து நடக்க அவர் கொடுத்த கிருபை, இரக்கம், அந்த பரிசுத்தத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி வந்ததுனால, அவருடைய சமூகத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய பலத்தினாலே, அவருடைய அன்பினாலே, அவருடைய ஆறுதலினாலே அப்படியே ஒரு தொடர், சரிங்களா? அந்த அந்த தொடரில் எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் கர்த்தர் நிறுத்தி கொண்டு போயிருக்கிறார். வழுவாதபடி நம்மை காக்கிறவரும் தம்முடைய மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவளாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம் கொஞ்ச நேரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் அங்கங்க பார்க்காதீங்க. உன் பாவம் மன்னிக்கப்படாத வரையிலும் எந்த நன்மையும் பெற முடியாது. உன் பலவீனம் மாறாது, உன் பாடுகள் மாறாது, உன் வேதனை மாறாது, உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. நாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. எல்லாம் கண்ணில் முடி, நல்ல கண்ணில் முடி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் ஆண்டவர் சொல்றார், எல்லா அநியாயத்தையும் நான் உனக்கு மன்னிச்சுவேன். அவர் நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவருக்காக. சும்மா ஏனதானே உட்கார் நிற்காதீங்க. ஆண்டவரோட ஆண்டவரோட பேசும்போது லிசன் பண்ணிக்கோங்க. யாருக்கோ ஒருத்தருக்காக பேசணும்னு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு உறவாடுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. யாரும் உட்காராதீங்க, எழுதுங்க. பிரைஸ் தி லார்ட். உட்காராதீங்க, எழுதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருத்தர் உட்காராதீங்க. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. உணர்வோடு 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 பயபக்தியோடு உணர்வோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ண மூடி, எல்லாம் கண்ண மூடி, எல்லாம் கண்ண மூடி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமைக்கு காரணம் இன்னும் பாவம் மன்னிக்கப்படாதனால்தான். இந்த பலவீனத்துக்கு காரணம் உன் பாவங்கள் இருக்கிறதுனால தான். இந்த பாடுகளுக்கு காரணம் பாவங்கள் தான். உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். கணவன் மனைவி பிரிஞ்சு அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். எல்லாம் பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் யாராங்க பார்க்கக்கூடாது. நல்ல வாய் விரிவாக திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. கர்த்தர் உன்னோட பேசி இருக்கிறார். இது போதும் நினச்சிட்டாதீங்க. இதுதான் பரவாயில்ல, எனக்கு ஏதோ சோறு கிடைக்குது, பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலை இருக்குது, எதையும் பிள்ளை படிக்கிறான். நோ நோ நோ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் முழுவதுமாய் உன்னை மன்னிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் முழுவதுமாய் உன்னை மன்னிக்கும். எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி, நல்ல கரங்கள் நல்லா உயர்த்தி, நல்ல 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 கரங்கள் நல்லா உயர்த்தி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி. சத்தம் வரல பார்த்தீங்களா? சத்தம் வரல பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்படியே இருந்தீங்கன்னா பார்க்குறீங்களே, எவ்வளோ பலவீனம் பார்க்குறீங்களே, எவ்வளோ வியாதி பார்க்குறீங்களே, எவ்வளோ தோல்வி பார்க்குறீங்களே, எவ்வளோ கண்ணீர் பார்க்குறீங்களே, எவ்வளோ அவமானம் பார்க்குறீங்களே, எவ்வளோ குறைவுகள் பார்க்குறீங்களே. ஏன்?
கர்த்தரா இல்ல, உங்களுக்குள்ள தேவன் அருவருக்கிற காரியம் இருக்கிறது. மனத்திற்கு ஆண்டவரிடத்துல கேளு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை மன்னித்து அனுப்ப போகிறார். சத்தமா வாயதிருந்து கேளுங்க. இந்த ஆயக்காரனை போல கேளுங்க, ஆயக்காரனை போல கேளுங்க. சகோதரனே கேளு, சகோதரியே கேளு. வேணாம், இந்த பலவீனமான வாழ்க்கை நமக்கு வேணாம். பாடுகளான வாழ்க்கை வேணாம். வேதனையான வாழ்க்கை வேணாம். பிசாசோடு இருக்கிற வாழ்க்கை வேணாம். ஹல்லேலூயா. சிஸ்டர் நல்லா வாயை திறந்து, வாயை திறங்க, நல்ல வாயத்தை, சத்தமே கேட்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க, சத்தமா கேளுங்க. ஆண்டவரை கேளுங்க. அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருக்கிற தேவனாயிருக்கிறாராம். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்து எழுதில தேவன் ஆராதிங்க. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி சொல்ற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அன்றைக்கு எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, அவள்தான் மரித்து போய்விடுவான். அந்த வியாதியின் முடிவு அப்படிப்பட்டதா இருந்தது. ஆனால் கூட கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்டு அவனை குணமாக்கினரே. சிஸ்டர் வாயை திறந்து நல்லா கேளுங்க. சும்மா இருந்தீங்கன்னா மாறாது, பாடு மாறாது. ஹல்லேலூயா, ரிஹர்மரா துஷாரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நல்ல நல்ல ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி, நன்றி சொல்ற ஆண்டவரே, 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 நன்றி சொல்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சான்ஸ். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருக்கிற தருணம். இல்ல நான் அதை ரிஜெக்ட் பண்றேன்னா அது உங்களுடைய இஷ்டம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தருணம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த ஆயக்காரனை போல என் மேல கிருபையாயிரும். வாயை திறந்து கேளுங்க தம்பி, வாயை திறந்து கேளுங்க. என் மேல கிருபையாயிருங்க. அப்பதான் உன் பிள்ளையுடைய நல்வாழ்வை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, வாயே திறக்கறல பாருங்க. நல்ல வாயை திறந்து ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இதோ உன்னோடு பேசுறாரு. உன்னை விடுதலையாக்கும்படி வந்திருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறாரு. உனக்கு நன்மை செய்யும்படியாய் வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சும்மா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. தோல்வியெல்லாம் மாறும், பலவீனங்கள்லாம் மாறும், பாடுகள் மாறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நெகேமியா சொல்லும்போது சொல்றாரு, நன்மையும் பலனும் அனுபவிக்க வேண்டியது எங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்திலே நன்மையும் பலனையும் அனுபவிக்கும்படி நீர் கொடுத்த இந்த தேசத்திலே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய பிரயாசம் ஆமா மற்றவர்களுக்கு போயிடுச்சு. நாங்க இக்கட்டில் இருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லி கேளு தேவ பிள்ளையே, சொல்லி கேளு. ஆண்டவர் உன்னோட பேசும்போது எடுத்து நிற்காது. ஹல்லேலூயா. தம்பி பேசுங்க. கர்த்தர் உன்னோட பேசுற நேரம் இது. கர்த்தர் உன்னோட பேசுற நேரம் இது. ஆண்டவர் பேசுற நேரம் இது. ஹல்லேலூயா. உடனே ஒரு மகிமை, உடனே ஒரு ஆசீர்வாதம், உடனே ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. நன்றி. எல்லா அநியாயத்தை எடுத்து போடுவாராம். எல்லா அநியாயத்தை எடுத்து போடுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சத்தமா ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. எனக்கு யாரால ஆண்டவரே இந்த உலகத்துல நான் அதை போல இருக்க ஆண்டவரே. நீங்களே என்னை கைவிட்டுட்டா எங்க போவோம் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அவர்கள் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே. அவள் ஜீவன்
பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. நான் தீர்க்க ஆயுசா இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் குறைவுகளோடு நான் வாழக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் என்னை பார்த்து கேட்கிறாங்களே, நீ வணங்குற கடவுள் பொய்யா உண்மையான்னு சொல்லி கேட்கிறாங்களே, அதற்கு காரணம் என் பாவங்கள் தானே. மாறட்டும் ஆண்டவரே. என்ன மன்னியும் ஆண்டவரே, என் மன்னியும் ஆண்டவரே, என் மன்னம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறாதது.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, இதோ எங்களை வலுவாதபடி காக்கிறவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே ஆண்டவரே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை